இன்றைக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு காரியம், நீ எனக்கு பிரியமாயிருந்தால் உன் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். இந்த காலை வேளையில் நம்மளுடைய சபைக்கான வார்த்தை, நீ எனக்கு பிரியமாயிருந்தால் உன் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். இந்த காலை வேளையில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் கோணலான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு சொல்லலாம், இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சில கோணல்கள் என்ன பண்ணுது, நிச்சயமாக இருக்குது. ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கோம், இல்லை நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கோம், இல்லை நம்ம பேர பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கோம், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கோம், இல்லை நம்ம தொழில் செய்கிற இடத்துல என்ன பண்ணும், இந்த கோணலான காரியங்கள், நமக்கு பிடிக்காத ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவது இருப்பது உண்டு. அநேக நேரம் நம்ம விரும்புவதை நம்ம பெற்றுக்கொள்ளாததுக்கான காரணமும் கோணலான காரியங்கள் தான். இன்னைக்கு ஏசாயா தீர்க்க தரிசனமாய் யாரை குறித்து பேசுகிறார் என்றால், கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கோணலான உன்னுடைய வாழ்க்கை என்னாகும், செவ்வையாகும். இந்த காலை வேளையில் இந்த ராஜா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இருந்தாரான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இதை தான் சபையில் அமர்ந்திருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்க போகிற ஒரு மன்னனை குறித்து ஏசாயா என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இன்றைக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாவே தேவனாகிய கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்தார். அதனால தான் இன்றைக்கி சபைக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அமர்ந்திருக்கிறோம். சபைக்குள்ளே அமர்ந்ததுனால நம்மளோட கோணலான வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டால் இல்லை. இந்த அதிகாரத்தை நான் முழுவதுமாய் முடிக்கும் போது நம்மளுடைய கோணலை நம்ம எப்படி சீராக்கி கொள்ளலாம் என்பதை நீங்கள் என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். 2வது வசனம் வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன பண்ணுவேன், செவையாக்குவேன். இந்த காலை வேளையில கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், நான் உனக்கு முன்னானுக்க போய் என்ன பண்ணுவேன், உன் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். 4வது வசனம் வாசிங்கம்மா. வெண்கல கதவுகளை உடைத்து தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நல்லா கவனிங்க. இருக்கிற எல்லா பொக்கிஷங்களுக்கும், வாழ்க்கையில மறைக்கப்பட்ட எல்லா ரகசியமான மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவதுதான் பிரதான திட்டம். நித்திய ஜீவன் என்கிறது ஒரு திட்டமா இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். நித்திய ஜீவன் என்கிறது த லாஸ்ட் ரிவார்டு. ஆனால் இந்த பூமியில் தேவன் உண்டாக்கும் போது மன மகிழ்ச்சியோடு தன் பிள்ளைகள் சில ஆசீர்வாதங்களோடு இருக்கணும் தான் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி 12 சீஷர்களும் சரி ஏன் நித்திய ஜீவனை உயர்த்தினாங்க, ஏன் அநேக சபைகள் நித்திய ஜீவனை உயர்த்துக்குதுன்னா அதில் எந்த தவறும் இல்லை. ஏன் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள சபை போச்சுன்னா, நீங்களே யோசிங்க. உங்களுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டு நாராக கிழிக்கப்பட்ட ஒரு மனுஷன் 3 நாள் கழித்து வீரோடு வந்து நின்னா, நீங்கள் உங்கள் பணத்தை உயர்த்துவீங்களா, உங்ககிட்ட இருக்கிற பொருளை உயர்த்துவீங்களா, உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை உயர்த்துவீங்களா, எதை உயர்த்துவீங்க? நித்திய ஜீவனை தான் என்ன பண்ணுவீங்க, உயர்த்துவீங்க. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் நித்திய ஜீவனை உயர்த்தினார்னா இதான் ரீசன். இதெல்லாம் இவங்க நல்லா உயர்த்ததுனால இந்த பூமியில் ஆசீர்வாதமே இல்லைன்னு தயவுசெய்து நினச்சிக்கூடாதீங்க. இன்றைக்கி சில சபைகள் பூமியில் பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, தரித்திரம் உண்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் உண்டு. உங்கள் பாதை கோணலாக இருக்கிற வரைக்கும் இந்த கஷ்டங்கள் இந்த தரித்திரங்கள்லாம் என்னது உண்டு தான். ஆனால் கோணலை செம்மையாக்குகிற கர்த்தர் நம்மளோட என்ன பண்ணுறாரு, இருக்கிறாருன்றதை நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். படிங்கம்மா. தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. நல்லா கவனிங்க. யாக்கோபு நிமித்தமும் இஸ்ரவேல் நிமித்தமும் உன்னை என்ன பண்ற, பெயர் சொல்லி அழைத்து. நீ என்னை அறியாதிருந்தோ. நீ என்னை, இந்த காலை வேளையில இங்க அமர்ந்திருக்கிற நீங்க எல்லாம் இஸ்ரவேல் கிடையாது. தேவனை அறியாத ஒரு ஜனம், தேவனை தேடாத ஒரு கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனை பற்றி அறியாத, தேவனை பற்றி புரியாத ஜனத்துக்கு தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்குறான்னு பாரு. உனக்கு நான் என்ன பண்ணுறேன், உன் பேரை நான் தான் என்ன பண்ணுறேன், வைக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா உனக்கு வச்ச பேர் கிடையாது. இன்றைக்கி நான் நீங்கள் காலை வேளையில் நீங்கள் நினைக்கலாம், ஜஸ்டின் பிரகாசம், காட்சன், ரோஷன், இப்படிப்பட்ட பேரெல்லாம் யார் வச்சா, நம்ம நினைக்கிறோம் நம்ம அப்பா அம்மா வச்சாங்கன்னு சொல்லிட்டு. 150 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு ராஜா பிறப்பார். அந்த ராஜா பேர் கோரேஸ்ன்னு என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்த பேர் ஒவ்வொன்றும் அவர் வச்சது. உங்கள் அம்மா வைக்கல, உங்கள் அப்பா வைக்கல, உங்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ணல, வைக்கல. சில நேரம் என் பேர் நல்லா இல்லையே பாஸ்டர் நீங்கள் நினைக்கிறீங்க. மனாசே என்கிற பேர் நல்லா இல்லைன்னு மனாசை நினச்சாலும் அதை முழுமையாக அவன் பெறும்போது அந்த மனாசைக்குள்ளே இருந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணான்,
புரிந்து கொண்டான். இன்னைக்கு பேரில் ஒன்றும் கிடையாது, அந்த பேரை வச்சவர் யாருன்றது தான் என்னது முக்கியம். உங்கள் அம்மா வச்ச பேராகவே இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்னவா இருக்குது, கோணலாகவே தான் இருக்குது. அது தகப்பன் வச்ச பேராக எப்போ மாறுனா, நீங்கள் தகப்பனை உணரும் போது தான் தகப்பன் வச்ச பேரா அது என்ன பண்ணும், மாறும். 2வது வசனம் வாசிங்கம்மா. இந்த காலை வேளையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் புறஜாதி ஆகிய நாம், கோரேசை போல நாமும் யாரு, புறஜாதியான நாம். நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பாக போகிறது நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ நம்மளுடைய எஜுகேஷனோ நம்மளுடைய எதுவும் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு முன்பாக என்ன பண்ணணும் போகணும். எப்படி பாஸ்டர் கர்த்தர் நமக்கு முன்பாக போவார்? இன்னைக்கு அநேக நேரம் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, எது பண்ணாலும் ஜெபம் பண்ணிட்டு செய்யணும். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா ஜெபம் பண்ண. இந்த ஜெபம் முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாது, அனுப்பாது. அந்த காரியம் நீங்கள் செய்கிற ஆரம்பம் முதல் முடிவரை கர்த்தர் நாமம் மகிமைப்படத்தக்கதான அந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே போவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், போவார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது வெரி ஈஸி. ஒரு கற்பூரம் எடுத்து இப்படி சுற்றி இப்படி காட்டுறதுக்கு சமம். ஆனால் அதை பண்ணி முடிச்சு அடுத்து எடுக்கிற ஒரு முடிவும், உங்கள் வாயில் வருகிற ஒவ்வொரு பேச்சும், உங்களுடைய செய்கைகளும், உங்களோட நடக்கைகளும் எப்படி இருக்கணும், தேவனை கனப்படுத்துகிறது போல இருந்துச்சுன்னா யார் உங்களுக்கு முன்னாடி போய் கொண்டு இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் போறார். ஏன்னா அவருடைய கால் சுவடை நீங்கள் பின்படுத்தி போவீங்கன்னா நீங்கள் அவரை போல என்ன பண்ணுவீங்க, காரியங்களை செய்வீங்க. அங்கே போய் சில நேரம் கோவப்பட்டு எமோஷனலாக சில வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரை முன்னாடி அனுப்பலை, கர்த்தரை என்ன பண்ணுற முன்னாடி அனுப்பலை. நீங்கள் கர்த்தரை நம்பலை, உங்களோட பலத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நம்ப ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருப்பீங்கன்னா இந்த காரியத்தை என்ன பண்ணுங்கள், பிடிச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், 119 சங்கீதம் எடுக்க தேவையில்ல, 5வது வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். இந்த காலை வெளியில் அப்பா அம்மாவோட வெளிச்சத்துலையோ இல்லை நமக்கு சொல்லி கொடுத்த டீச்சரோட வெளிச்சத்துலையோ பாஸ்டரோட வெளிச்சத்துலையோ நீங்கள் போவீங்கன்னா அவங்களுக்கு தேவனாகிய கொடுக்கப்பட்ட அளிக்கப்பட்ட வெளிச்சத்தில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய வெளிச்சத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தேவையான வெளிச்சத்தை அந்த குட்டி குழந்தை வச்சிருக்கோம். ஆனால் அந்த குழந்தை வளர வளர அதுக்கு தேவையான வெளிச்சம் என்ன பண்ணப்படும், தேவைப்படும். நீங்கள் ஓடுகிற வேகம் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ஓடுறீங்க, இல்லை 100 கிலோமீட்டர் அந்த காரை ஓட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற வெளிச்சம் அந்த காருக்கு என்ன பண்ணும், தேவைப்படும். உங்கள் பாஸ்டர் ஒரு வேளை 50 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டு இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டு இருக்கும் போது அவரோட வெளிச்சத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வச்சுன்னா அது என்ன பண்ணாது, செல்லாது. ஏன்னா இஸ்ரவேலில் ஆசாரியனை விட வேகமாக ஓடினது யாரு, தாவீது. இஸ்ரவேலில் ஆசாரியனோட வேகமான ஒரு தீர்க்கதரிசியாக வந்தது யாரு, சாமுவேல். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன், அடிக்கடி ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏலிக்கு தெரியாத விஷயம் சாமுவேலுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இஸ்ரவேல்லே மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம வேதத்தை படிக்கும்போது சில நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல. நீங்கள் ஊழியக்காரனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இருக்கிறது நல்லது, ஆனால் அந்த வெளிச்சம் உங்களை அதை விட பெரிய பெரிய வெளிச்சத்தை நோக்கி போக உங்கள் ஆவியை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கவனிங்க. சாமுவேலோட அம்மா யாரோட பாதத்துக்கு கீழே விட்டு போனாங்க, ஏலியோட. இன்றைக்கி நல்லா கவனிங்க, இந்த சொசைட்டியில் இந்த கல்ச்சரில் குருவை மிஞ்சின சிஷ்யம் இருக்கிறாங்களா? ஆனால் ஆவிக்குரிய விஷயம் வரும்போது குருவை மிஞ்சின சிஷியர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 12வது சீசனாய் தேவனாகிய கர்த்தரால் என்ன பண்ணப்பட்டார், தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் 11 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டம்மி பீஸை என்ன பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்க. அவரோட வாழ்க்கையில் அவரோட ஊழிய பயணத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, அவர் ஒன்றுமே செய்யலை. ஏன் இந்த 11 பேர் செஞ்சதை விட அதிகமாக செஞ்சது யார், அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டர் கூட எப்படி இருந்தோம், என்ன பண்ணோம், சாப்பிட்டோம், பந்தி எடுத்தோம், இதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஹவு மச் யூ கெட் நோ, சத்திய வசனங்களை எந்த அளவுக்கு ஆழமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பாதைக்கு வெளிச்சமாய் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்பது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவோட அமர்ந்து என்ன பண்ணல, அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணவே இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ளே அமர்ந்துருக்கிறோம், நீங்கள் யாரோட வெளிச்சத்தில் இருக்கிறீங்கன்றதை நன்றாக என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் இந்த கோணலான வைகள் நம்ம வாழ்க்கையில் செம்மையாக மாட்டேங்குது. இன்னைக்கு நான் கொடுக்குற மண்ணா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் மேலே வரணும்னு தான் நான் சொல்கிறேன். என்னை தாண்டின ஒரு விசுவாசியாக, என்னை தாண்டின ஒரு தலைவர்களாக நீங்கள் மாற வேணும்னு தான் நான் என்ன பண்ணுறேன் இந்த காலவேளையில் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் எது, சத்திய வசனங்கள். ஏசாயா 49:8. ஏசாயா 59:8.
8. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார். நல்லா கவனிங்க, அநேக நேரம் நம்மளோட பாதையை யார் கோணலாக்கிக்கிறது? நாமே. பிசாசுலாம் கிடையாது, ஆண்டவரும் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் பண்ணால் கூட அது வேற மாதிரி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்மளே நம்ம வாழ்க்கையை ஏன் கோணலாக்கிக்கிறோன்னா, நமக்கு உண்டான வெளிச்சம் யாரோ சொல்லி கொடுத்த வெளிச்சத்திலே நம்ம நடக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் வேதத்தை ஏன் வாசிங்கன்னு நான் இதுக்கு தான் சொல்கிறேன்னா, இதுக்கு தான் சொல்கிறேன். அநேக நேரம் ஜஸ்டின் பாஸ்டர் சொல்லி கொடுத்து இதெல்லாம் ரைட், இதை பிடிச்சிக்கிட்டு இதுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, ஜஸ்டின் பாஸ்டர் ஒரு குட்டையை நான் கட்டியிருப்பேன், அந்த குட்டைக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஜாலியாக நீந்துறேன், நீங்களும் அந்த குட்டைக்குள்ளே வந்து என்ன பண்ணுறீங்க, ஆட் ஆகுறீங்க. அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு அழிக்கப்பட்ட தரிசனமும் உங்களுக்கு அழைக்கப்பட்ட தரிசனமும் என்ன வித்தியாசம்? யோசிங்க. நான் வேற, நீங்கள் வேற, என் மனைவி வேற, நான் வேற. அபிஷேகம் தேவனுடைய வார்த்தைன்னு வரும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணும்? அநேக காரியங்கள் தேவனோடு உறவில் நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். மிகப்பெரிய தேவ மனுஷங்க சபையில் அமர்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? கிருபையினால சில பேர் ஊழியக்காரங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, ஆயிடுறாங்க. ஊழியக்காரனோட அதிக சத்திய வசனங்களை தெரிஞ்சவங்க இப்போ சபையில் அமர்ந்துருக்கிறாங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஸ்காலர்ஸ், எனக்கு பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறவங்களாம் தே டோன்ட் ஹேவ் சர்ச். அவங்களுக்கு பாஸ்டல் மினிஸ்ட்ரி அழைப்பு இல்லை. அவங்க சத்திய வசனத்தை கிட்டத்தட்ட யோவான் என்கிற அந்த ஒரு புஸ்தகத்தை 58 வருஷமாக படிச்சுன்னு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? யோவான் என்கிற அந்த ஒரு புஸ்தகத்தை 58 வருஷமாக என்ன பண்ணுறாரு, அவங்க லைஃப் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறார். அவர்கிட்ட நீங்கள் பைபிளை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படி இருக்கும். உங்களுக்கு உங்கள் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள்லாம் அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஆனால் சண்டே காலையில் என்ன தெரியுமா பண்ணுவார், அந்த சபையில் அந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணுவார், உட்கார்ந்து பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் ஆம், அல்லேலூயா, ஆமேன். அவர் வந்து உட்காரும் போது நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ் பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு முன்னாடி, கடவுளுக்கு முன்னாடி பேசும்போது கூட நம்ம ஆளுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஆளுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஏன் நான் இந்த அளவுக்கு உங்களை வேதத்தை படிக்க சொல்கிறேன்னா, இதுதான் உங்களோட கோணலானவைகளை என்ன பண்ணும், செம்மையாக்கும். இங்கே பாருங்கள், மனுஷங்களே தன்னுடைய வழிகளை என்ன பண்ணுறாங்கன்னா கோணலாக்கிறாங்களா. எக்ஸாம்பிள் நீங்கள் சவுலோட வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு அழகான ஒரு பாதையை சவுலுக்கு என்ன பண்ணுறாரு, உண்டுபடுத்தி வைக்கிறாரு. வச்ச தன்னோட வாழ்க்கையை அவனை என்ன பண்ணிக்கிறான், கோணலாக்கிறான். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கோணலாக்கிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் கோணலாக்கினா அது நீங்கள் தான் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். இந்த ஒரு சத்திய வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கோணலாக்கினா நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஆண்டோடைய வார்த்தையை படித்து தெரிஞ்சு என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் அழகாக உங்களுக்கு சொல்லித்தரேன். பிரசங்கி 7வது அதிகாரம் 13வது வசனம். சத்தமாக வாசிங்க. தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினாலே நேர்மையாக்கத்தக்கவன் யார்? நல்லா கவனிங்க. அவர் ஒரு விஷயத்தை கோணலாக்குனார்னா யாராலையும் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கோணலாக்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேராக்கிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருத்தனுடைய வாழ்க்கையை கோணலாக்குறாருனா என்ன பண்ண முடியாது, நேராக்க முடியாது. நீங்கள் கேட்கலாம், ஏன் பாஸ்டர் கர்த்தர் ஒருத்தனுடைய வாழ்க்கையை கோணலாக்குறாருனா அவரை திரும்பி பார்க்கும்படியா. நான் சொல்கிறது புரியுதா? கர்த்தர் ஏன் ஒருத்தனோட வாழ்க்கையை கோணலாக்குறாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணுறாருனா அவன் என்ன பார்க்கணும். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது காட் டிட் நாட் வாண்ட் யுவர் ப்ரேயர். உங்களோட ஜெபம் வேணாம். கோணலானதுக்கு காரணமான நபரோட ஜெபம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு வேணும். இன்றைக்கி பாருங்கள், படகுல யோனா என்ன பண்ணுறாரு, போகிறாரு. படகுல இருக்கிற அத்தனை பேர் அவனுக்கு வேணாம். யார் வேணும், அந்த ஒரு ஆள். அந்த காலைவெளியில் சொல்கிறேங்க, எங்கள் குடும்பத்தில் சில கோணலான காரியங்கள் போகுதுன்னா உட்காந்து என்ன பண்ணுங்கள், யோசிங்க. தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுங்கள். கடைசியாக அந்த 8வது படிக்கிற அந்த பையனாக கூட இருக்கலாம். என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் அந்த 8வது ஒரு சில்லு ஒன்று சின்னதாக ஒன்று இருக்குது பாரு, அது கூட என்னவாக இருக்கலாம், காரணமாக இருக்கலாம். நீங்கள் என்ன தெரியுமீங்க, உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் காரணம் அந்த யோனா மாதிரி பார்க்கும்போது எந்த தப்பும் செய்யாத நல்ல புள்ள மாதிரி என்ன பண்ணும், அது இருக்கும். பாஸ்டர் என்ன பாஸ்டர், எஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் பேர புள்ள அதுவாக கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். நான் ஏன் சொல்லுன்னா, தாவீது ஒருத்தனை திருத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, கர்த்தர் ஒருத்தனை திருத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் அப்படிலாம் விட்டுற மாட்டார். தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், எவ்வளோ கோணலான வழிகள். ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ணதில் டாப்பில் யார் வருவார்னா தாவீது என்ன பண்ணுவார். ஆனால் ஒரு வாட்டியும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை கோணலாக்குறார். கோணலாக்கும் போதெல்லாம் தாவீது யாரை நோக்கி பார்க்குறாரு. இன்றைக்கி கோணலாக்கும் போது கர்த்தரை நோக்கி பார்க்குற அனுபவத்துக்குள்ளே என்ன பண்ணுங்கள், போங்க.
எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த காலையில் சொல்கிறேங்க, அநேகர் உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க. நான் படிங்கம்மா. உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு என்ன பண்ணுவாரா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிற அனுபவம் என்னன்னா, யுத்தங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கோணலான சூழ்நிலைகள் என்ன பண்ணும் வரும். இது எல்லாமே உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்கள் ஆவிக்குரிய ரீதியில் உங்களை உருவாக்குவதற்காக. ஏன்னா நான் ஜோம் பண்ணுன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? ஜோம் பண்ண மாட்டீங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு கோணலை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், இந்த போடாத முழங்கால் என்ன பண்ணும்? போடும். ஏசி போட்டு சேரில் உட்காந்து பண்ணுற ஜபம் எப்படி மாறுனா, ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு முட்டி போட்டு ஜோம் பண்ணுற இடத்துக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? வருவீங்க. தானியேல் உபவாசம் இருக்கிறான், சென்ட்டு பர்ஃப்யூம் எதுவுமே அடிச்சிக்கல. புரிஞ்சுக்கோங்க, அவன் உபவாசம் இருந்து என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். அவரோட உபவாசம்லாம் எடுத்து பாருங்கள், பர்ஃப்யூம் கூட அடிச்சிக்கலையா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனை முதலாவது உங்கள் கிட்ட வந்துச்சுன்னா அது வலியை மட்டும்தான் தரும். அதனால் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிரச்சனை முதலாவது உங்கள் கிட்ட நேராக வந்துச்சுன்னா அது பிரச்சனையை மட்டும்தான் என்ன பண்ணும்? உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணும். வலி, வேதனை, ஏன் கொஞ்சம் நேரம் நரகத்தில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் உங்களுடைய பிரச்சனை முதலாவது தேவனாகிய கர்த்தரை தொட்டுட்டு உங்ககிட்ட வரும்னா அது சாட்சியாக மாறும். நான் சொல்கிறது புரியுதா? முதலாவது அது கர்த்தரை தொட்டுட்டு உங்ககிட்ட வந்துச்சுன்னா அது என்னவாக வரும்? சாட்சியாக வரும். வலி இருக்கும், வேதனை இருக்கும், ஆனால் அது சாட்சியாக என்ன பண்ணும்? மாறும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபோட வாழ்க்கையில் லாபான் கிட்ட இருந்து தன் மனைவிகள்லாம் என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கிட்டு மாமனார்கிட்ட சொல்லாமல் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேலை நோக்கி திருப்பி வரும்போது லாபான் வெறி கொண்டு தெரிஞ்சு கொண்டு வர்றார். தன் ஆடுகளையும் தன் மந்தைகளையும் தன் பிள்ளைகளையும் எட்டுக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு வராரு. ஆனால் லாபான் யாக்கோபை சந்திப்பதுக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் யாரை சந்தித்தார்? இந்த காலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக யுத்தம் செய்யணும்னா யார் செய்யணும்? இன்றைக்கி மட்டும் கர்த்தர் மட்டும் யாக்கோபுக்கு முன்னாடி அவர் போலனா லாபான் வந்து அடிச்சு என்ன பண்ணியிருப்பான்? பிடிங்கிட்டு போயிருப்பான். இன்றைக்கி நிறைய நேரம் புரிஞ்சுக்கோங்க, அநேக நேரம் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக போனதுக்கான காரணம் உங்களுக்கு முன்னாடி யுத்தம் செஞ்சது யார்? இது நமக்கு தெரியாது. இது யாக்கோபுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. கர்த்தர் தான் பேசினாருன்றது என்ன பண்ணாது? தெரியாது. யோசுவா 2 அதிகாரம் 9-11. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. நல்லா கவனிங்க, 2 பேரை யார் அனுப்புறா? யோசுவா என்ன பண்ணுறாரு? உள்ள அனுப்புகிறாரு. இதுவரையும் இஸ்ரவேலோட வாசனை எரிகோ பட்டணத்துக்குள்ளே என்ன பண்ணல? இல்லை. ஆனால் அவங்களை குடித்ததான பயத்தை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எரிகோவுக்குள்ளே உண்டு பண்ணியிருக்கிறார். இவங்க 2 பேரும் இப்போ தான் உள்ளே போகிறாங்க. இவங்களோட சமூகம், இவங்களோட ப்ரெசன்ஸ், நான் இந்த 2 பேரோட ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுது? எரிகோக்குள்ளே இப்போ தான் போகுது. ஆனால் உள்ளே இருக்கிற நபர்கள் எல்லாருமே யாரை அறிஞ்சிருக்கிறாங்க? தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுறாங்க? அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன போகணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்வீங்களா? நீங்கள் ஒரு தாவீதோட வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். யூ கேன் பி எ ராஜான்ற அந்த போஸ்ட்டில், நீங்கள் எந்த போஸ்ட்டில் இருந்தாலும் நீங்கள் உள்ளே போகும்போது இட்ஸ் பி எ ரெவரண்ட். படிங்கம்மா. உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். படிங்கம்மா. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக, நீங்க பாருங்க, சத்துரு சொல்றாங்க இஸ்ரவேலுக்கு முன்பாக போறது யாரு? உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட பேசுகிறவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்களா? உங்களை பார்க்குறவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா? இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கிரெடிட் எது தெரியுமா? சிஸ்டர், பிரதர், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாங்கன்னு யார் சொல்கிறாங்களோ அப்போ. படிங்கம்மா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். புரியுதா? இவங்க போறதுக்கு முன்னாடி கர்த்தர் அங்கே என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி யார் போய் நிற்கணும்? கர்த்தர் போய் நிற்கணும். இதை மறந்துடாதீங்க. கர்த்தர் அங்கே போய் வாசம் செய்யலைன்னா நீங்கள் போய் அந்த இடத்துல நீங்கள் வந்து அடிபட்டு தான் என்ன பண்ணுவீங்க? திரும்பி
வருவீங்க. ஏசாயா 45:1-2. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. நல்லா கவனிங்க, யார் அபிஷேகம் பண்றா? கர்த்தர் கோரேசை என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. இன்னைக்கு மனுஷங்க அவங்களை என்ன பண்ணக்கூடாது? அபிஷேகம் பண்ணக்கூடாது. இட்ஸ் குட். ஒரு பாஸ்டர் கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணி அதெல்லாம் ஃபைன். ஆனால் உண்மையாக உங்களை யார் அபிஷேகம் பண்ணியிருக்கணும்? தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கணும்? அபிஷேகம் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்னு சொல்கிறேன் பாருங்க. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ண அபிஷேகம். இங்கே அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தலையில் முதல்ல கை வச்சு ஜெபம் பண்ணது ஊழியக்காரன் நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களை பேர் சொல்லி உங்களை அபிஷேகம் பண்ணினது தேவனாகிய கர்த்தர். அதனால தான் இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இங்கே வந்து சபைக்குள்ளே அமர்ந்து கர்த்தரை நம்பி அவரோட முகத்தை என்ன பண்ணுறீங்க? பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. படிங்கம்மா. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. ஜாதிகள் என்ன பண்ணுவோன்னா, இன்னைக்கு பல ஜாதிகள், சில மனிதர்களும் உங்களை கீழ்பட்டு இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் உங்களை வைக்க என்ன பண்றாரு? விரும்புறார். படிங்கம்மா. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. நீங்க போகும்போது வாசல் என்ன பண்ணக்கூடாது? பூட்டப்படக்கூடாது. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது. நல்லா கவனிங்க. இந்த காலை வேளையில அது கோரேஸா இருக்கலாம், இல்ல நீங்களா இருக்கலாம், இல்ல நானா இருக்கலாம். அவங்க வலது கையை பிடிச்சு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. படிங்கம்மா. நான் உனக்கு முன்னே போய். புரியுதா? உங்க ரைட் ஹேண்டை பிடிச்சி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், ரட்சிக்கப்பட்டு தேவனை நம்புகிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உனக்கு முன்னாடி என்ன பண்றேன்? போகிறேன். உன் கையை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நடக்கிறது யார்? நான். தயவு செய்து என் கையை மட்டும் உதறி விடாது. இந்த காலையில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் கையை ஒதுக்குற அனுபவம்னா என்னென்னா, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாது தான் கையை ஒதுருகிற அனுபவம். ஏசாயா 41:12-13. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிறேன், யாவரும் வெட்கி லட்சடைவார்கள். உன்னோடு வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். நல்ல கவனம். என்ன பொருள் ஆவாங்க? இல் பொருள்னா அங்கே இருக்கிறதுக்கான அடையாளமே என்ன பண்ணாது? இருக்காது. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா முதல் ஒரே ஒரு விஷயம், உங்கள் பிறப்பை நீங்கள் இழிவாக என்ன பண்ணக்கூடாது? எண்ணக்கூடாது. என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா ஏசாயா 45:9-10 வாசிங்களேன். மண்ணோடுகள் கொத்த ஓடாயிருந்தோம், தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. புரியுதா? நீங்கள் மண் ஓடாக கிடக்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லாத ஆளாக இருக்கலாம், இல்லை நாசமாக போன ஒரு குடும்பத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? பிறந்திருக்கலாம். ஒரு வளர்ச்சியும் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? படிங்கம்மா. தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவரே நீங்கள் படிச்சீங்க? ஏன் இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன படிச்சிங்க? ஏன் இந்த குடும்பத்துக்குள்ளே வச்சிங்க? ஏன் என் வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்குது? ஏன் என்னோட செயல்பாடு? இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துட்ட பிறகு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவை குறை சொல்லியிருக்கலாம், இல்லை சுற்றி எல்லாரையும் குறை சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள் பிறப்பு கர்த்தரால் உண்டானது. இன்றைக்கி நீங்கள் எந்த நிலத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கர்த்தர் தான் உங்களை என்ன பண்ணார்? உண்டு பண்ணார். இதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஐயோ. என்னது ஐயோ? படிங்கம்மா. அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாகுமோ? புரியுதா? ஆண்டவரே உனக்கு என்ன கண்ணு இல்லையா? அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் என்ன பண்ணல? உன் கை என்ன குஷ்டமா? எனக்கு மட்டும் என்ன பண்ணல? ஒன்றும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் அநேக நேரம் இப்படி தான் என்ன பண்ணிடும். ஆனால் இப்படிலாம் பேசிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவரே நான் ஆசீர்வதி என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்க. மனசில் நினைக்கிறத கூட அவர் அறிகிற கர்த்தர். அவரை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறது. சொந்தக்காரங்க மத்தியில், ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில், அட போடா என் வாழ்க்கையே வேஸ்ட்டுடா சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணுறது? சொல்கிறது. அப்புறமா ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்ன பண்ணுறது? படிங்கம்மா. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றோம். ஏன்டா என்னை உருவாக்குன? என்ன புரியல? ஏன்டா என்னை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண உருவாக்குன? என் வாழ்க்கையே வேஸ்ட்டுடா.
அநேக ஆம்பளை பசங்க யாரை திட்டுறதுனா மோஸ்ட்லி அவங்க அப்பாவே அவங்க அம்மாவே தான் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் போனால் பேசுது. இதெல்லாம் பேசுனா ஐயோன்றார். இன்றைக்கி ரசிக்கப்பட்டு அமர்ந்துக்குள்ளே இருக்கிறீங்க, உங்கள் அப்பா குடிகாரனாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா மோசமான ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா உங்களுக்கு உண்டான எதுவுமே செய்யாத ஒரு நபராக இருந்தாலும் நான் அவர் மூலியமாக தான் இந்த பூமிக்கு வர வேண்டும்னு யார் முடிவு பண்ணால்? கர்த்தர் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணார்னா தேர் இஸ் அ கிரேட் பிளான் ஆன் யூ. ஆனால் அந்த பிளானை யார் உடைக்கிறா தெரியுமா? இந்த வாய் தான் என்ன பண்ணுது, உடைக்குது. படிங்கம்மா. தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் புரியுதா? எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். ஐயோ ஐயோ ஐயோ. இந்த தீர்க்க தரிசனம்லாம் யாருக்குரியது? புறஜாதியாகிய கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணார் சொல்கிறார். புறஜாதியாக இருக்கிற கோரேஸுக்கே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவர் சொல்கிறாருன்னா, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்களோட பிறப்பை எப்படி உயர்த்தணும்? போவாஸ் ஒரு வேசிக்கு பிறந்தவன். இயேசு கிறிஸ்து யாருக்கு பிறந்தவன்? வேசின்னு சொல்லலாம். என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஒரு நாளும் என் சூழ்நிலை, என் அப்பா அம்மா என்ன பண்ணல இயேசு கிறிஸ்து சாக்கு சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவை குறித்து உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். அவரோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கணும். இந்த பூமியில் நீங்கள் அநேக ராஜாவை பற்றி கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ராஜா சம்திங் ஸ்பெஷல். இந்த ராஜா யாருன்னா சைரஸ். இந்த ராஜாவோட பேர் என்னது? சைரஸ். ஆஸ்டேஜஸ் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார் மிடில் ஈஸ்டில். அவர் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ராஜா. அவரோட நிலப்பரப்பு இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது மொத்தமும் அவர் ஆட்சி செஞ்ச ஒரு பகுதி. ஆசியா கண்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ராஜான்னு சொல்லுகிற அளவு யார்? பெரிய ராஜா. வெறும் கத்தி வில் அம்பு இருந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை பிடிக்கிறது ஈஸி கிடையாது. இன்றைக்கி அலெக்சாண்டர், பிரிட்டிஷ் இவங்கள பற்றிலாம் ஏன் பேசுகிறான்னா, அவங்க துப்பாக்கி பீரங்கி இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அவ்வளோ பெரிய நாட்டை பிடிச்சாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷனை பற்றி ஏன் யாருமே பேசலைன்னா, கம்பேர் டு தெம் இவர் கம்மி. ஆனால் இவர் கம்மியாக இருந்தாலும் வெறும் கத்தி வில்லு வச்சு இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சி ஒரு ஆண்டு கொண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு சொப்பனம் வருது. இந்த ராஜாவுக்கு என்ன வருதுன்னா, ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனம் வந்தோடனே இந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை போய் மந்திரவாதிங்கக்கிட்ட என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த மந்திரவாதி, உன் பொண்ணோட வயிற்றுலேருந்து வருகிற ஒரு வெள்ளம் வந்து அவங்க பொண்ணோட வயிற்றுலேருந்து வந்து ஆசிய கண்டத்தையே முழுகடிக்கிறது போல் இருக்குது. இதை போய் சொல்கிறாரு, உன் விந்துலேருந்து, உன் பொண்ணோட விந்துலேருந்து வரவன் என்ன பண்ணுவா, ஆசிய கண்டத்தையே ஆளுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னவனே இருக்கு பயம் வந்துருச்சு. இவருக்கு என்னன்னா, இவர் தான் ராஜாவாக இருக்கணும். பேரனாக இருந்தால் கூட அவன் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. பொண்ணோட பிள்ளையாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு உடனே யோசிக்கிறார். பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நேசிக்கிற ஒரு தகப்பன் அந்த பொண்ணை பார்த்து அப்படியே யோசிக்கிறார். யோசிச்சு என்ன பண்ணார், நீ என் கூட இருந்தால் தானே அடுத்த ராஜ்யபாரத்துக்கு உன்னை திருமணம் பண்ணிக்கிறோம் வருவான், அதுலேருந்து ஒரு புள்ள வருவான்னு சொல்லிட்டு பர்ஷியா என்கிற நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி, இந்த எல்லோ கலரில் இருக்கிற நாட்டில் ஒரு நார்மலாக ஒரு ஃபார்மராக இருக்கிற, இல்லை ஒரு நார்மலாக அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன பண்ணுறாரு, திருமணம் கட்டி. இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜா, ஆனால் அவரோட பொண்ணை யார் கட்டி கொடுக்குறாரு, ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்துட்றாரு. கட்டி கொடுத்துட்டு அவரோட எண்ணம் என்னென்னா, அவன் கூட கல்யாணம் ஆகி குழந்தை பேர்த்து வரவன் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கொஞ்ச நாள் காலங்கள் செல்லுது. சொப்பனம் என்ன பண்ணுது, மறுபடியும் வருது. அவளுடைய வயிற்றுலேருந்து என்ன பண்ணுது, ஒரு கொடி வருது. அந்த கொடி ஆசியா முழுவதையும் என்ன பண்ணுது, பரவுது. திருப்பி மந்திரவாதிக்கிட்ட போய் சொல்கிறான், 100% ஸ்டோரு, உன் பேரை என்ன பண்ணுவான், மொத்தத்தையும் ஆட்சி செய்யும். இது வந்து உண்மை கதை, நான் பொய் சொல்லலை, புராணம் கிடையாது, இது ஒரிஜினல் ஸ்டோரி. அவருக்கு பயம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட போர் சேவகனை ஒருத்தனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன பண்ணு, நேராக போ, என் பொண்ணுக்கிட்ட போ, அவளுக்கு குழந்தை இருக்குதான் என்ன பண்ணு பாரு, அந்த குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய கொன்று. சொந்த அப்பா தான் பொண்ணுக்கு நீ போய் பாரு, ஏன்னா குழந்தை இருக்கான்னு தெரியாது இவருக்கு. நேராக போ, அங்கே போ, குழந்தை இருந்தால் அப்பா கொலை பண்ண சொல்கிறான்னு வாங்கி என்ன பண்ணுற, கொலை பண்ணிவிடு. ஏன்னா அப்பா அம்மா அந்த பிள்ளையை நேசித்தா கூட இவர் எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜா, அவர் நினச்சா அந்த பர்ஷியான்ற நாட்டை என்ன பண்ணுவார், அழிச்சிடுவார். பிள்ளையை கொடுக்கலாம், அந்த பர்ஷியான்ற நாட்டையே அழிச்சிடுவார். அந்த பொண்ணு அங்கே ராஜவம்சோட ஒரு பெண்ணாக என்ன பண்ணலாம், அவள் அங்கே வாழலை. அங்கேருந்து அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான், போகிறதுக்கு முன்னாடி நடுவில் அவன் வீட்டுக்கு போய் இந்த விஷயம் சொல்கிறான். ராஜா வந்து பொண்ணோட பிள்ளையை கொலை பண்ண சொன்னோன்னே, இந்த மகா பாவம், ஒரு பச்சை பிள்ளையை இல்லை பிள்ளையை கொலை பண்ணுறது மகா பாவம், இந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீங்க, இந்த சாபம் நம்ம குடும்பத்து மேலே ஊழ்ந்துருன்றான். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அடிமையை என்ன பண்ணுறாரு, கூட கூட்டுக்கிட்டு போகிறாரு. கூட்டின்னு போய் பார்த்தா குழந்தை பிறந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கு,
அவனுக்கு குழந்தை வந்து போய் அவர் சொல்கிறாரு, அப்பா இந்த குழந்தைய கொலை பண்ண சொல்கிறாரு, இந்த குழந்தை வந்து தேசத்தை ஆளுமா, அப்பாவை ஆளுமா, இது அப்பாவுக்கு பிடிக்கல, ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கண்ணீரோடு அந்த குழந்தைய எடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்துன்னு திருப்பி இந்த நாட்டுக்கு வராரு. இந்த நாட்டுக்கு வந்து அவன் அடிமைக்கிட்ட என்ன பண்ணுறான், இந்த குழந்தைய கொடுத்து கொலை பண்ணுன்றார். இவனோட அடிமை யாருன்னா ஆடு மேய்க்கிறவன். யார்? ஆடு மேய்க்கிறவன். அந்த ஆடு மேய்க்கிறவன் கொலை பண்ணலான்னு அந்த குழந்தைய மலைக்கு எடுத்துன்னு போகிறான். அவன் வீட்டு பக்கமாக எடுத்துன்னு போகிறான். அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். அவங்க ஒய்ஃபுக்கு என்ன பண்ணியிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீ இந்த குழந்தைய சாவடிக்க பார்த்ததுனால நம்ம கடவுள் என்ன பண்ணிட்டாரு, நம்ம குழந்தைய அடிச்சிட்டாரு, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குழந்தைய நம்ம வளர்ப்போம்ன்றாங்க. இல்லை ராஜா உத்தரவு மீறினா என்னை கொன்றுவார், இந்த குழந்தைய 4 துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வந்து தர சொல்லி ராஜா என்ன பண்ண சொல்லியிருக்காரு. நல்லா கவனிங்க, ஒரு தாத்தா தன் பேரனை 4 துண்டா, இது ஹிஸ்ட்ரி, ரியல், உண்மை சம்பவம், பொய்யெலாம் கிடையாது. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நம்ம பிள்ளையை வெட்டி என்ன பண்ணுங்க, எடுத்துன்னு போயிட்டு கொடுங்க, நம்ம இந்த குழந்தைய வளர்க்கலாம். அதே போல் அந்த குழந்தைய 4 வெட்டி அவங்களோட போர் தலைவன்கிட்ட கொடுக்குறான். அந்த தலைவன் எடுத்துன்னு போய் ராஜா கிட்ட காட்டுறான். இந்த கதை அப்படியே முடியுது. 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் இந்த நாட்டில் அவங்க தாத்தா நாட்டிலேயே அவன் என்னவா இருக்கிறான், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நபருக்கு பிள்ளையாக இருக்கிறான். கிட்டத்தட்ட மோசே மாதிரி இருக்கிறான். இருக்கும்போது வாலிப பிள்ளைங்களுக்குள்ளே சண்டை போடும் போது இவன் என்ன பண்ணிடுறான், சைரஸ், இந்த ராஜா சைரஸை பற்றி நான் பேசுகிறேன். இந்த சைரஸ் என்கிறவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆளை அடிச்சிடுறான். அடித்த உடனே அவன் யார் அடிக்கிறான்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்துவ போஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆளோட பிள்ளை என்ன பண்ணிடுறான், அடிச்சிடுறான். இப்போ ராஜா முன்னாடி போய் இவனையும் அந்த பையனையும் திரும்பி நிற்க வைக்கிறாங்க. தாத்தா வந்து சொல்ல நிற்கிறார். நிற்கும் போது தாத்தா பார்க்குறாரு, அச்சசல் ஜெராக்ஸ் அடித்த மாதிரி அவர் வாலிப வயசில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி பேரை என்ன பண்ணுறான். அவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த கேஸெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றார். கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். பனிஷ்மெண்ட் கூட இந்த குழந்தை யாருன்னு சொல்லி கேட்குறார். கேட்கும்போது அவன் ஒத்துக்கிறான். இது மாதிரி உங்கள் படத்தளபதி எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தைய கொடுத்தாரு சாவடிக்க சொல்லி, நான் சாவடிக்காமல் இந்த குழந்தைய என்ன பண்ணுறேன், வளர்க்குறேன்னொடனே தாத்தாக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது என்னோட பேரன்தான். ஆனால் இந்த 12 வருஷம் அவளோட பொண்ணு குழந்தைக்காக அழுதுன்னு இருக்கிறான். அவன் பெற்றெடுத்த பொண்ணு அழுதுனே இருக்கிறான், குழந்தை இல்லை, குழந்தை அழுதுனே இருக்கிறா. இப்போ பேரன் 12 வயசில் நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. திருப்பி என்ன பண்ணுறான், யார் கொலை பண்ணாமல் விட்டானோ அவனோட பிள்ளையை கண்டந்துண்டமாக வெட்டி அவனையே உட்கார வச்சு அவனுக்கு என்ன பண்ணுறான், சாப்பாடாக போடுறான். இதெல்லாம் உண்மை சம்பவம், நான் பொய்லாம் சொல்ல. சாப்பிட்டு ராஜாவாக இருக்கிறதுனால அவரை எதிர்க்கவும் முடியாமல் ராஜாக்கிட்டே போர் தலைவனாக என்ன பண்ணுறான், அவனும் கூடயே இருக்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், இந்த பர்ஷியா என்கிற தேசத்துக்கு என்ன பண்ணுறான், அவனை அமுச்சு விட்றான். அப்பா அம்மா கிட்டே என்ன பண்ணிடுறான், 12 வயசு கழித்து அப்பா அம்மா கிட்டே என்ன பண்ணுறான், அமுச்சு விட்றான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பிள்ளை 12 வருஷம் கழிச்சு வீரோட வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அமுச்சு விட்றான்னா, மந்திரவாதியை கேட்குறாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் ராஜாவாகலாம் என்ன இல்லை, வாய்ப்பாக இல்லை சொல்லிட்டு அவன் சொன்னால விட்டுறான். இங்கே வந்தவன் ஒரு புரட்சி என்ன பண்ணுறான், உண்டு பண்ணுறான். யாருக்கு விரோதமான, அவங்க தாத்தாவுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான், ஒரு புரட்சியை உண்டு பண்ணுறான். உண்டு பண்ணி போர் தலைவன் கூட கை கோத்துக்கிட்டு அவங்க தாத்தாவே யுத்தம் போட்டு என்ன பண்ணுறான், ஜெயிக்கிறான். இந்த பச்சை கலர் நாடை மொத்தத்தையும் தனிப்பட்ட ஒரு நாளாக என்ன பண்ணுறான். நான் ஏன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவனுக்கு பக்கபலமாக எதுவுமே, அவங்க தாத்தா பெரிய ராஜா, அவங்க தாத்தாவுக்கு பேரன்னு தெரிஞ்சோடனே ராஜ்யத்தை தூக்கி கொடுப்பார்னு நினச்சார். என்ன பண்ணல, தூக்கி கொடுக்கல. அங்கே அம்மா அப்பா கிட்ட அனுப்புகிறாங்க. அம்மா அம்மா கிட்ட போனால் அம்மா அப்பா ராஜாவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போகிறாங்க. அங்கே என்னவா இருக்கிறாங்க, ஏழையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு புரட்சி அந்த நாட்களில் பண்ணி வெறும் இந்த எல்லோ நாடை அவனுக்கு கைப்பசப்படுத்தி அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் அவன் பேச்சுக்கு கீழ்ப்படி வச்சு இவ்வளோ பெரிய பச்சை கலர் நாட்டை என்ன பண்ணுறான், யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறான். ஜெயிச்சது மாத்திரம் இல்லை, அடுத்த மேப் காட்டு. இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பர்ஷியாவாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்டாக இருக்கட்டும், ஏன் ஈஜிப்டாக இருக்கட்டும், பாபிலோனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான், ஒரே ஆளாக பிடிச்சிட்டான். அவன் பேர் என்னது, சைரஸ். ஆனால் அந்த சைரஸ்ன்றவன் தான் யார், கோரேஸ். புரியுதா? தேவனுடைய வாக்கு தத்துவம் ஒருத்தவங்களுக்குள்ளே இருந்தால் அவனால் என்ன பண்ண முடியுன்றதை பார்த்தோம். அந்த கோரேஸ்ன்றவனை அவங்க தாத்தா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவம் 150 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்குள்ளே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை ஒரு ஆடு மேய்ப்பனுக்கானதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சி அமர்ந்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒரு பிள்ளையாகவே இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாவீங்க. இல்லைனா அங்கேருந்து கிளம்பி அவங்க அப்பா அம்மா கிட்டே போகும்போது அவங்க அப்பா அம்மா ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நீங்கள் இருந்து நான் கூலி வேலை செய்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் அதே இடத்துல தான் என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க. வாக்கு தத்தமே இருந்தாலும் அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய எழுப்புதல் தனிப்பட்ட ஒரு ஆளாக என்ன பண்ணுறாரு,
பண்ணுறாரு, அநேக யுத்தங்கள் பண்ணுறாரு, அநேக காரியங்களை ஜெயிச்சு என்ன பண்ணுறாரு, எழும்புறாரு. சங்கீதம் 73:23. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். நல்லா கவனிங்க. ஆனாலும் எப்பொழுதும் உன்னோடு கர்த்தர் உங்களோடு என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். உங்களை தாங்குகிறவராக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அவர் நினச்சிருந்தாருன்னா எப்போ அவங்க தாத்தா கொலை பண்ணணும்னு நினச்சாரோ அன்றைக்கே கதை என்ன பண்ணியிருக்கோம், முடிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க தாத்தா கிட்டேருந்து அவனை என்ன பண்ணார், காத்து கொண்டார். எடுத்தோடனே ஒரே ஒரு வசனம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கோணலானவைகளை என்ன பண்ணுவாரா, அந்த கோணல் வேறு எதுவுமே இல்லை, தன்னுடைய குடும்பம் தான். தன்னை அழிக்க நினைத்த தன் தாத்தா கிட்டேருந்து அவனை என்ன பண்ணார், பாதுகாத்தார். தன் சொந்த குடும்பம் அவனை மேற்கொள்ள நினைக்கும் போது அவனை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார், பாதுகாத்தார். இவ்வளோ ராஜ்யத்துக்கு அதிபதி ஆகி அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவன் தாத்தா அவன் நல்லா பார்த்துக்கினான். இவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி ஆகி யாரை நல்லா பார்த்துக்கினான், யார் அவனை கொலை பண்ணணும்னு நினச்சாரோ அவர் தான் என்ன பண்ணான், நல்லா பார்த்துக்கிட்டான். இந்த இருதயம் லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை போல் என்ன பண்ணோம், அவங்க அப்பாவை என்ன பண்ணான், தாவீது நேசிச்சான். அதே போல் இவரும் அவங்க அப்பாவை அவங்க தாத்தாவை என்ன பண்ணுறான், நேசிச்சான். எல்லாம் அந்த நாட்டை அடிமைத்தனம் படுத்தவொடனே அவன் தாத்தாவை கொன்று போடுவான், இல்லை தாத்தாவை சிறைச்சாலையில் வைப்பான்னு நினச்சாங்க. ஆனால் தாத்தாவை செல்வ செழிப்பான் என்ன பண்ணான், அச்சா நீ என்னை கொலை நினைக்கலாம், உன்னை நான் கொலை பண்ண என்ன பண்ணல நினைக்கல. அவர் பிடிச்ச எந்த நாட்டிலையுமே அடிமைத்தனமே இல்லை. ஹிஸ்ட்ரியில் ஒரு ரூல் பண்ண ஒரு ராஜா அடிமைத்தனமே பண்ணாமல் பண்ண ஒரு ராஜானா இவர் தான். எந்த ஜனங்களையும் அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன பண்ணல, உட்பிரவேசிக்கல. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, நல்லா கவனிங்க, குருடர்களை அறியாத வழியில் என்ன பண்ணுவாரா, நடத்துவார். இந்த காலை வெளியில் பாஸ்டர் என்னை நடத்துகிற வழி எனக்கு புரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது குருடனையே தான் அறியாத வழியில் நடத்துவார்னா, ஒரு குருடன் ஒரு நார்மலாக அவன் தெரிஞ்ச வழியில் போகிறதே அவனுக்கு என்னது கஷ்டம். அவன் போகிற பாதையில் அவன் போகிறதே எனக்கு என்ன பண்ணுவான், குச்சி வச்சு தட்டி தட்டி அந்த ஸ்டெப்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு தான் போவாங்க. ஆனால் குருடனையே அவர் என்ன பண்ணுவாரான், அவன் அறியாத வழியில் தான் என்ன பண்ணுவாரான். உங்களும் நானும் ஏமாத்துறோங்க. ஏன் வாழ்க்கை இப்படி போகுது பாஸ், ஏன் என் வாழ்க்கைக்குள்ளே இவ்வளோ அழுத்தம் இவ்வளோ கண்ணீர்னா, ஆண்டவர் இப்படி தான் தன் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை நடத்தணும்னு விரும்புகிறார். ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ அழுத்தம், ஏன் எனக்கு புரியல. கோரேஸோட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவ்வளோ கஷ்டம். சின்ன வயசில் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை கொலை பண்ணுறதுக்கான வாக்குத்தத்தை தான் அவங்க தாத்தா என்ன பண்ணார், பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த மலையில் ஒரு மெய்ப்பனுக்கு 11 வருஷம், நல்லா கவனிங்க, அவர் ஆடு மாடு மேய்க்கிற ஒரு ஆளுக்கு பிள்ளையாக என்ன பண்ணான், 11 வருஷம். அவன் பேர் சைரஸ்ன்னு கூட அவனுக்கு தெரியாது. என்னது தெரியாது, அவன் பேரே தெரியாமல் வேற ஒரு பேரில் தான் என்ன பண்ணான், வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்படிப்பட்டவனோட வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தரால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும்னா, அந்த மாற்றுறதுக்கு இவ்வளோ பெரிய கோணலான ப்ராசஸில் என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. இன்றைக்கும் குருடனை அறியாத வழியில் நடத்தி, படிங்கம்மா, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமோ, இருள் என்ன பண்ணுவாரா. இன்றைக்கி சபைக்குள்ளே நான் அமர்ந்திருக்கிறேன் நீங்கள் சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை கோணலாக இருக்குன்னா நீங்கள் இருளில் தான் என்ன பண்ணுறீங்க, இருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அது வெளிச்சமாய் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். படிங்கம்மா, கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என்ன விட மாட்டாரா, கையை விட மாட்டாருங்க. அவர் அந்த ரைட் ஹேண்டில் உங்களை பிடிச்சது விடுறதுக்காக இல்லை, உங்களை வழி நடத்துவதுக்காக தான். நீங்களே போய் ஆண்டவரே நான் சாகிறேன், நான் தூக்கு போட்டுக்கிறேன் இப்படி என்ன சொன்னாலும் அவங்கள அப்படிலாம் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கப்பல் சேதம், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட அந்த கப்பலில் இருக்கிறாங்க. ஒரு 14 நாள் சூரியனும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் ராஜா முன்னாடி போய் என்ன பண்ணுவேன், நிறுத்துவேன். உன் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவேன், நிறுத்துவேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எத்தா சொல்கிறான், அவ்வளோ சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ராஜாவை பார்ப்பேன். கப்பலை விட்டு இறங்கி வெளியே வராரு, வெளியே வந்தோடனே என்ன பண்ணுது, பாம்பு கையை. இன்றைக்கி இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்குங்க. என்ன சொல்கிறேன், சபையில் இருக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்கும். ஏன் உங்களை இந்த பாதைகள் அவர் நடத்துகிறாருன்னா உங்களை பலப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாரு, உங்களை நடத்துகிறாரு. இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிஞ்சு கொண்டார், கோரேஸை தெரிஞ்சு கொண்டார், ஜஸ்டினை தெரிஞ்சு கொண்டார், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஏன் அவர் தெரிஞ்சு கொண்டார், கோணலான உங்கள் பாதையை செம்மையாக்குவதற்காகவா? இதை என்னைக்கு சபை புரிஞ்சுக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் என்னாகும், மாறும். ஏன் கோணலானவைகள் இன்னும் பெரிய கோணலாக போய்கிட்டே இருக்குதுன்னா இதுதான் காரணம். இன்னைக்கு கோரேஸ் என்கிற ராஜா தேவனை அறிந்த ஒரு மனுஷனா,
இவ்வளோ பெரிய நான் ஸ்டோரி சொன்னேன்ல, இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டிங்கல்ல, இவ்வளோ பெரிய யுத்தம், இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாத்தையும் ஜெயிச்சு முடித்தா அவனுக்கு ஆண்டவரை தெரியுமா? எலிசிய நாட்டில் பிறந்த ஒரு பிள்ளைக்கு எப்படிங்க தேவனாகிய கர்த்தரை தெரியும்? அதான் யூதா வணங்குகிற தேவனை எப்படி தெரியும்? தெரியாது. இன்றைக்கி சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு தேவனை தெரியுமா? தான் என்னோட கேள்வி. ஏசாயா 44:28. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை அவன் என் மெய்ப்பன். அவன் யாருக்கு பிள்ளையா இருந்தான் 11 வருஷம்? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் ஏன் யூஸ் பண்ணுறான்னா அவனோட வாழ்க்கைக்கு புரியணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. அவன் என் மெய்ப்பன். படிமா. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், நீ கட்டப்படு என்றும், கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும், எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். எனக்கு பிரியமானது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான்? நிறைவேற்றுவான். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தில் இருக்கிற ஆழமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். இன்று அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டே எனக்கு சித்தமானவனை எல்லாம் அவன் செய்வான். அழகா அவனுக்கு தாவீதை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? எனக்கு சித்தமானது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான்? செய்வான். இந்த இவரை பார்த்து என்ன சொல்றாரு? கோரேசை பார்த்து எனக்கு பிரியமானது எல்லாத்தையும் நிறைவேற்றுவான். உங்களை பார்த்து அவர் என்ன சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்க? சபைக்குள்ளே இருக்கிறீங்க, கோணல் என்ன ஆகணும்? நேராகணும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? புரியுதா? இந்த காலை வேளையில் சபைக்குள்ளே அமர்ந்துருக்குறவங்க, we are asking many things to God, but what you are going to do? கர்த்தருக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யோசிச்சு பாரு. 28வது வசனம் வாசிமா. 44:28. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு. எருசலேம் அவன் என்ன பண்ணுவானா திரும்பி? ஏன்னா அங்கே பாழாக கிடக்குது, ஒன்றுமே இல்லை. எருசலேம் காடாக இருக்குது. அந்த எருசலேம் அவன் மீண்டும் என்ன பண்ணுவானா? கட்டுவான். இந்த காலை வெளியில் உங்கள் கோணல்கள் நேராகப்படும் போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் எருசலேம் என்ன பண்ணுவானா? கட்டுவானா? படிங்கம்மா. தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று. தேவாலயத்துக்கு என்ன பண்ணுவானா? அஸ்திபாரம் போடுவானா? பாஸ்டர் சபை கட்டுறதுக்காக பிளான் போகிறீங்களா? இது அந்த நேரத்தில் சபை தேவைப்பட்டுச்சு, எருசலேம் கட்டப்பட வேண்டியது தேவைப்பட்டுச்சு. இந்த சீசனுக்கு கர்த்தருக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? வேதத்தை படித்து அவரோட சமூகத்தில் இருந்து புரிஞ்சு கொள்ளணும். அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் சபை கட்டப்பட வேண்டியது தேவையாக இருந்துச்சு, பிரதானமாக இருந்துச்சு. அது ஆண்டவருக்கு மிக முக்கியமாக இருந்துச்சு. அது அவன் என்ன பண்ணான்? செஞ்சான். தாவீதோட காலத்துலேயும் அதே தான். தாவீது தனக்கு உண்டான காரியங்களை செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை அறிந்து அவன் என்ன பண்ணான்? செஞ்சான். இங்கேயும் இவர் என்ன பண்ணுறாரு? அறிஞ்சு என்ன பண்ணுறாரு? காரியத்தை செய்கிறாரு. இந்த காரியத்தெல்லாம் செய்ய அவருக்கு எப்படிங்க தெரியும்? இன்றைக்கி சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நமக்கே நம்ம என்ன செய்யணுன்றது தெரியாத போது புறஜாதியாக இருக்கிற அவருக்கு எப்படி தெரியும்? எஸ்ரா புஸ்தகம் 1 அதிகாரம் 1-4. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய, நல்லா கவனிங்க, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி எனக்கு என்ன பண்றாரா? ஆண்டவர் என்ன பண்றாரா? அவனுக்கு கட்டளையிடுறாரா? மொத்த ராஜ்யத்தையும் யாரு கொடுத்தாவான்? ஆனால் இந்த ராஜ்யத்தை எல்லாத்தையும் அவன் ஜெயிக்கும் போது ஆண்டவர் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இவ்வளோ ராஜ்யத்தையும் அவன் ஜெயிச்சு இவ்வளோ ராஜ்யத்தையும் அவனை கீழ்ப்படுத்தும் போது இவன் வணங்குகிற தெய்வம் யார் தெரியுமா? இவன் சொல்லுகிற தெய்வம் யார் தெரியுமா? இவனுக்கு கீழே பாபிலோனை அவன் பிடிக்கும் போது பாபிலோனுக்குள்ளே அடிமையாக இருந்த இஸ்ரவேலோட ஆண்டவர் தான் ஆண்டவர்ன்றான். ஆனால் இவன் போய் பிடிச்சது பாபிலோனை பிடிக்கும் போது உள்ளே ஃப்ரீயாக யார் இருக்கிறா? பாபிலோனுக்கு இல்லை, கீழ்ப்பட்ட இஸ்ரவேல் இருக்கிறாங்க. அவங்களோட தேவன் பெரியவன்றாருன்னா இப்போ யோசிச்சு பாரு, ஹவு யூ கெட் தி வேர்ட் ஆஃப் காட். எப்படி ஆண்டவர் அறிஞ்சிருப்பார்? ஆண்டவர் எப்படி புரிஞ்சிருப்பார்? 5வது அதிகாரம் 13-17.
எஸ்ரா 5வது அதிகாரம் 13 -15. ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே, நல்லா கவனிங்க, பர்ஷியாவுக்கும் அவன் தான் ராஜா, பாபிலோனுக்கும் அவன் தான் ராஜா, எகிப்துக்கும் அவன் தான் ராஜா, எல்லா நாட்டுக்கும் அவன் தான் யாரு? ஒரே ஒரு ராஜா. எல்லா நாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வருஷம் அவன் தான் யாரு? அப்பேற்பட்ட ஆள் மொத்தத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிற ஒரு ஆளுக்கு யாவே தேவையா? கடவுள் தேவையாங்க? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத போது ஆண்டர்கிட்ட என்ன பண்ணுறோம்? இவங்க சொல்கிற கடவுளே இவன் காலுக்கு தான் என்ன பண்ணுறது இருக்கு. இஸ்ரவேலோட தெய்வம் பெருசுன்றவங்களே அடிமைத்தனத்தில் எப்படி பண்ணுறாங்க? இவனுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஆனால் இவன் சொல்கிறான் இவர் தான் மெய்யான தெய்வம். என்ன பண்ணுறான் சொல்கிறான், படிங்கம்மா. கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து தேவ ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலே கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத்சரனும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து. நல்லா கவனிங்க, பாபிலோனுக்குள்ள இருக்கிற ஆலயத்துக்குள்ள இருக்கிற அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற மொத்தத்தையும் எடுத்து இஸ்ரேலுக்கு உண்டானது மொத்தத்தையும் எடுத்து கொடுத்து நீ எடுத்துன்னு போய் இஸ்ரேலுக்கிட்ட என்ன பண்ணுற? கொடுத்துரு, தேவாலயத்தை அவங்க கட்டட்டும். ராஜா கட்ட போனாரா? நல்லா புரியுங்க, பைபிள் நீங்கள் திருப்பி திருப்பி படிங்க. ராஜா கோயில் கட்ட என்ன பண்ணல. இன்றைக்கி நம்ம கட்டணும்னு முடிவு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? என் கையாலேயே கட்டணும். ஆனால் அவன் என்ன பண்ணல, அவன் கட்டலை. எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவன் கையில் இருந்த எல்லாம் பணம் வெள்ளி காசு எல்லாத்தையும் எடுத்து இந்த கோயிலேருந்து எல்லாத்தையும் இந்த அந்த ஜனங்க அதை அடிமைக்கிட்ட என்ன பண்ணுறான் மொத்தத்தையும் கொடுத்து நீங்கள் போய் உங்களுக்கு ஆலயத்தை என்ன பண்ணுங்கள், கட்டுங்க. ஆண்டவர் ஆலயம் கட்டணுன்ற ஆவியை தான் ஏவனார்னா இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? யூதன் தான் ஆலயத்தை கட்டணும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆலயம் கட்ட சொல்லி அவனுக்கு ஆவியை ஏவனார். அவன் இருக்கிறதுலே மிகப்பெரிய சிறந்த ஒரு ராஜா. அவனுடைய நாட்டில் இருக்கிற ஒரு சிறந்த கல் தைச்சர்களை அனுப்பிச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? ஆலயத்தை கட்டி ரிப்பன் வெட்டி டெடிகேட் பண்ணி இஸ்ரவேலுக்குள்ள என்ன பண்ணியிருக்கலாம்? உள்ளே அமுச்சிருக்கலாம். இது எதுவுமே அவன் பண்ணலையே. தெளிவாக என்ன பண்ணுறான்? அவன் நாட்டில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேலை கூப்பிட்டு யார் யாரெல்லாம் அதனுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்ட விரும்புகிறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுங்கள், கிளம்பி புறப்பட்டு என்ன பண்ணுங்கள், போங்க. இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கி இதை தாங்க புரிஞ்சுக்கணும். யோவானின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியை என்ன பண்ணுதான்? உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கி இந்த ராஜா கோர்வேஸ் என்கிற இந்த ராஜா எப்படி இந்த காரியத்தெல்லாம் பெற்றுக்கொண்டான்? ஆவியில் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிச்சார். அவன் ஆவியை என்ன பண்ணார்? உயிர்ப்பிச்சார். அதே மாதிரி இங்கே யோவான் அழகாக சொல்கிறார், படிங்கம்மா. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதது. நான் உனக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. ஏதோ எல்லாரும் நினைக்கும் போது இந்த அதிகாரம் படிக்கும் போது எல்லாரும் நினைச்சாங்க ஏதோ கோரஸ் ஏதோ தூங்கி கொண்டு இருந்தான்னா ஒரு சொப்பனத்தில் தேவனாகிய கர்த்தர் வந்து ஆலயத்தை போய் கட்ட சொல்லி என்ன பண்ணல, சொல்லலை. ஏன்னா அப்படி இருந்தால் தெளிவாக பைபிள் வசனம் என்ன சொல்லியிருக்கணும்? கோரேஸ் ராஜா தூங்கி கொண்டு இருந்தார் முதல் வருஷத்தில், தேவனாகிய வார்த்தை அவருக்கு சொப்பனத்தில் உருவாச்சுன்னு இருக்கணும். ஆனால் ஆவியை ஏவுகிற காரியனா சத்திய வசனம் மாத்திரம்தான் ஆவியை என்ன பண்ணும்? ஏவும். இன்றைக்கி யார் இவரோட பேசியிருப்பார் நீங்கள் யோசிக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய ராஜா முன்னாடி போய் நிற்க எந்த ஊழியக்காரனுக்கு என்ன கிடையாது, மண்டையிலே கொட்டி அமுச்சு விட்டார். போடா, நீயே அடிமைத்தனத்தில் இருக்கிற, நீ ஆண்டரை பற்றி என்ன பண்ணுற, என்கிட்ட ஒன்று சொல்கிறியா? இவர் கடைசியாக எந்த நாட்டை ஜெயிச்சாருங்க? பாபிலோனை என்ன பண்ணுறாரு? ஜெயிக்கிறாங்க. பாபிலோனில் யாருக்கும் அடங்காத ஒரு ஆள் இருக்கிறார். யார்? பாபிலோனில் யாருக்கும் அடங்காத ஒரு ஆள் இருக்கிறா. யார்? தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனம். நல்லா கவனிங்க. கோரேஸ் முதலாவது பண்ணுகிற அந்த ராஜ்ய காலத்துல படிங்கம்மா, சத்தமா படிங்கம்மா. கோரேஸ் ராஜபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தார். தானியேல் என்ன பண்ணானா? ராஜா கூட யாருங்க இருந்தா? தானியேல் இருந்தாருங்க. இன்னைக்கு அந்த ராஜா இந்த அளவுக்கு மாறுவதற்கான காரணம் யாரு? தானியேல். 6வது அதிகாரம் 28வது வசனம். ദാരിയുവിൻ രാജഭാര കാലത്തിലും പെർസ്യനായ കോരേസിന്റെ രാജഭാര കാലത്തിലും ദാനിയേലിൻ കാര്യം ജയമായിരുന്നത്.
யாரோட காரியம் தெரியுதா? சத்திய வசனங்களை வெளிப்படுத்த யார் இருந்தா? தானியேல் இருந்தா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தானியேல் தேவை. அந்த தானியேல் உங்கள் வேதம் தான். யார்? நான் எந்த மனுஷனையும் சொல்லவே மாட்டேன். வேதம் தான் உங்களுக்கு தேவனுக்கு பிரியமான காரியத்தை உங்களுக்கு என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும். ஏன்னா எந்த ஊழியக்காரனும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை யார் பண்ணுவான்னு நான் நம்புகிறேன்னா தானியேல் பண்ணுவார். சிங்க கெபியாக இருந்தாலும் சரி, அக்கினி சூளையாக இருந்தாலும் சரி, எந்த ராஜா முன்னாடியும் தலை என்ன பண்ண மாட்டார்? வணங்க மாட்டார். அவர் அந்த நாட்டில் அடிமையாக இருந்தாலும் என் தேவன் தான் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லுகிற தைரியம் உள்ள ஒரு நபர் யார்? தானியேல். அவருக்கு முன்னாடி பாபிலோனில் அவர் இருக்கும்போது அவர் பேர் என்னது? நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி அவர் உண்மையாக நின்னாலும் அவன் என்ன பண்ணல? சத்திய வசனத்தை கேட்கல. ஆனால் அடுத்தது ஒரு ராஜா வரும்போது அவன் பயப்படலை. திருப்பி என்ன சொல்கிறான்? ஆண்டவர் சொல்கிறான், ஏசாயா புஸ்தகம் 45வது அதிகாரத்தை எடுத்து ராஜாவுக்கு படித்து காட்டுறான். உன்னை குறித்து தானே வாக்கு தத்தம் இருக்குது, நீங்கள் யுத்தத்துக்கு வரும்போதே நீ ஜெயிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும். என்னது? அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு கூஸ் பம்ஸாக இருக்குமா இருக்காதா? நீ மெய்ப்பன் அவர் சொல்லும் போது யாருக்கும் புரியாமல் இருக்கும். ஆனால் அவரை பார்த்து நீ அவரோட மெய்ப்பண்ணும் போது அவனுக்கு நல்லா தெரியும். 11 வயசு வரைக்கும் என்ன பண்ணிச்சான்? ஆடு மாடு மேய்ச்சான். கோணலான உன் வாழ்க்கை இன்றைக்கி நல்லா கவனிங்க. இவ்வளோத்தையும் ஜெயிச்சு ஒரு ராஜா வந்து நிற்கும் போது கோணலான உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தின தேவனாகிய கர்த்தர்னும் போது எப்படி சொல்ல முடியும்? ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மேனை பார்த்து ஒருத்தன் எப்படி இதை சொல்ல முடியும்? அவனுக்கு மட்டும்தான் தெரியும் 11 வயசு வரைக்கும் என் வாழ்க்கை கோணலாக இருந்துச்சு. யாருக்குமே தெரியாது. அவன் ராஜாவாக வந்து நிற்கும் போது அவனோட வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. ஆனால் சத்திய வசனம் தெளிவாக சொல்லுது, கோணலான உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தினது என் தேவனாகிய கர்த்தர்னும் போது அவனுக்கு எப்படிங்க இருக்கும்? கூஸ்பம்ஸ் அவனுக்கே சிலுக்கும். என் பேரே எனக்கு 11 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆனால் 150 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய தேவன் என் பேரை எழுதி வச்சிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்டவர்? இட்ஸ் நாட் ஜோக். அவர் ஒன்றுமே சொல்லலை. அவன் மொத்தத்தையும் என்ன பண்ணுவான்? பிடிப்பான். இருக்குது 14வது வசனம் வாசிங்கம்மா. 45வது அதிகாரம் 14வது வசனம். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. அவனுக்கே அவன் எகிப்தை பிடிப்பான்னு தெரியாது. ஆனால் 150 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தோட விஷயங்கள்லாம் உன்னை தேடி என்ன பண்ணும்? வந்து சேரும்னு யார் எழுதி வச்சிருக்கிறா? ஆண்டவர் ஏசாயா கொண்டு எழுதி வச்சிருக்காரு. இப்போ அவன் படிக்கும் போது அவனோட இருதயத்தை யோசிச்சு பாருங்க. யாரா இவர்? யார்? இன்றைக்கி அப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம சபைக்குள்ளே உட்காந்து வணங்கும் போது அவர் கிடக்கிறார். என்னது? அவர் பொறுமையாக பார்த்துக்கலாம். சண்டே என்ன பண்ணலாம்? பொறுமையாக காலைல 9லேருந்து 11 மணி பார்த்துக்கலாம். அதில் ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணலாம்? ஒரு பிரேக் விட்டு என்ன பண்ணலாம்? பார்த்துக்கலான்னு நிலையில் தான் நம்ம இருக்கிறோங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்டவன்றது பாரு. பல தலைமுறைகள் தாண்டி, பல தலைமுறைகளை தாண்டி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உடைய ஒரு தேவனாகிய கர்த்தர். நீங்கள் மரித்து போனாலும் உங்களுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசாயாவே இல்லை, ஆனால் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நிறைவேற்றுறார். அதை நிறைவேற்றாமல் போயிருந்தார்னா ஏசாயான்றவர் வந்து கள்ள தீர்க்க தரிசிக்கு என்ன ஆகிடுவார்? சமம் ஆகிடுவார். இன்றைக்கி நீங்கள் நாளாக என்ன தெரியுமா சொன்னோம்? அவர் கல்லை அடித்து விட்டுட்டு போயிட்டார். ஆண்டவர் சொல்லாத விஷயத்தில் என்ன பண்ணுறாரு? சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். 44வது அதிகாரம் 28வது வசனம். அவன் என் இன்னைக்கு நீங்க அவருக்கு மெய்ப்பனாய் இருக்க வேண்டியது அவசியம். மெய்ப்பன்னா அது ஊழியக்காரனுடைய வேலை அல்ல. சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற எல்லாருமே யாரு? மெய்ப்பன். ஒரு புறஜாதியை பற்றி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறான், அவன் என்னோட மெய்ப்பன், எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? செய்வான். இந்த சபையில் இருக்கிற நீங்கள் இது மட்டும் நான் செய்யணும், இதை அவங்க செய்யணும், அதை இவங்க செய்யணும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம என்னவாக இருக்கிறோம்? தவறாக இருக்கிறோம். இந்த காலை வேளையில் அதிகமாக நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் ஆனால் மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இல்லைனா ஜஸ்டின் பிரகாசத்துக்கு எது தேவையோ இல்லை அவர் போதிக்கிற காரியத்துக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செய்ய ஆரம்பிப்பீங்களே தவிர உங்களை உண்டாக்கி உங்களை ரட்சித்து உங்களை பாதுகாத்து இந்த காலை வேளையில் அமர வச்சு சத்திய வசனங்களை உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் என்ன பண்ணுறீங்க? போயிடுவீங்க. பைபிளை திறந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமாவது என்ன பண்ணுங்கள்? படிங்க. அது வந்து உங்கள் அப்பா அம்மா பேசாதது, உங்கள் ஊழியக்காரர் பேசாதது, ஏன் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத சத்தியங்களை உங்களோட என்ன பண்ணோம்? பேசும். இந்த சத்திய வசனத்துக்கு உங்களை என்ன பண்ணுங்கள்? தாழ்த்துங்க. நீங்கள் தாழ்த்துனீங்கன்னா நீங்கள் அப்போ வாயை தந்து சொல்லுவீங்க, வானத்துலேயும் பூமியிலும் ஒரே ஒரு தேவன் தான். அவர் யார்? தேவனாகிய கர்த்தர். கண்களை மூடி